கைஸ், எஸ் நம்ம சேனலோட நேம் தவாக் ரைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெண்டு விஷயம் பற்றி அதிகமாக பார்க்குறோம். ஒன்று கேண்டில் ஸ்டிக்கு, இன்னொன்று டைம் ஃப்ரேம். அதில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி ஃபஸ்ட் பார்ப்போம். கேண்டில் ஸ்டிக்னால் என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ஸில், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நியூஸை வச்சும் அப்புறம் ஃபோன் கால்ஸ் மூலியமாகவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரண்ட்டாக அதையெல்லாம் மானிட்டரேஷன் பண்ணிட்டாங்க, அதாவது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அதுதான் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனாக நமக்கு கிடைக்கிது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அதை பற்றின ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று பியரிஷ், இன்னொன்று புல்லிஷ். அதாவது பியரிஷ் கேண்டில்னால் மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. புல்லிஷ் கேண்டில்னால் மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. நாம் அதை சார்ட்டில் கலர் மாற்றி வச்சுருப்போம், அது ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி இதான் விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்கு என்னென்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த பக்கத்தில் பியரிஷை பற்றி போடுறேன், இந்த பக்கம் புல்லிஷை பற்றி பார்ப்போம். ஓகே, இதுதான் ஒரு பியரிஷ் கேண்டில். இதில் ஓகே ஓகே இப்போது இது ரெண்டும் என்ன அப்படின்னா, இது மார்க்கெட் மேலே போகிறத மீன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் கேண்டில் கன்ஃபார்மாக கீழே இருந்திருக்கும். கரெக்டாக ஆல்ரெடி உள்ள கேண்டிலை விட அடுத்த கேண்டில் மேலே போச்சுன்னா தான் அது நமக்கு க்ரீனாக ஃபார்மேஷன் கொடுக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோஸ் ப்ரைஸ். அதாவது இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் ஓப்பனான இடம் இது, தென் அதுக்கப்புறமா கீழே இது வர போயிட்டு, அதாவது ஓப்பன் ப்ரைஸ் ஒரு 4000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4000 இருக்குது. இது ஒரு 4010. இங்கே ஒரு 3995. இது 4015 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பியரிஷ் கேண்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அது 3995 வரை போயிட்டு அது ஓப்பன் ஆனது இங்கே தான். இந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் இந்த கேண்டில் கீழே வர போயிட்டு திரும்ப மேலே 4010 க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதாவது மேலே 4015 வரை போயிட்டு திரும்ப 4010 க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் நமக்கு சொல்ல வர்றது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே குச்சி போல் இருக்குல்ல, இந்த போர்ஷனை விக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதும் க்ளோஸ் ஆனதும் இல்லாமல் மார்க்கெட் அதை விட கொஞ்சம் மேலேயோ இல்லை கீழேயோ போயிட்டு க்ளோஸ் ஆகிறதோ ஓப்பன் ஆகிறதோ இந்த போர்ஷனை விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே தான் நம்மளோட பியரிஷ் கேண்டில் இருக்கும். பியரிஷ் கேண்டில்னால் இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் மேலே இருந்திருக்கும். கரெக்டாக? பியரிஷ் கேண்டிலோட ஓப்பன் இது, க்ளோஸ் இது. ஓப்பன் க்ளோஸு. இது ஒரு 4000 வச்சுக்கோங்க ஓப்பன். இது 3995. இதுக்கு மேலே 4005. இது 3990 வச்சுக்கோங்க. பியரிஷ் கேண்டில்னால் இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் அதை விட கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு திரும்ப 4005 வரை போயிட்டு ரிட்டன் மார்க்கெட் கீழே 3990 வரை வந்துட்டு திரும்ப
இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இதை தான் இந்த கேண்டில் ஸ்டிக் மீன் பண்ணுது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் கேண்டில் ஸ்டிக்னா என்னென்னு. நெக்ஸ்ட்டு நாம் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, டைம் ஃப்ரேமில் நாம் இதுவரை யூஸ் பண்ணது 1 மினிட்டு, 5 மினிட்டு, 15 மினிட் வரை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேம்னா அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கு 1 மினிட்டில் எந்த ரேஞ்ச் வரை போயிட்டு எந்த ரேஞ்ச் வரை வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு கேண்டில் வந்து மீன் பண்ணுது. அதே போல் 5 மினிட்னா 5 மினிட்டில் இருக்க ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட மீனிங் 5 மினிட்டில் மார்க்கெட்டு எது வரை போயிட்டு எது வரை வந்திருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சேம் 15 மினிட்ஸுக்கும் அதே தான். அதில் இருக்க ஒரு கேண்டில் ஸ்டிக்கு 15 மினிட்ஸில் எது வரை போயிட்டு எது வரை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வேறு எதுவும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இதில் நாம் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறோம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்கிறப்ப நாம் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ நாம் பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேல்பிங். நாம் வந்து 1 மினிட்டு, 5 மினிட்டு, 15 மினிட்டு அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 30 மினிட்ஸ் வரை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நாம் இந்த ஒரு 4 டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணுவோம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோமா, என்னது ஸ்விங் ட்ரேட். அவங்க வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமு, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டிலோட மீனிங் வந்து 4 ஹவரில் ஒரு கேண்டில் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு கீழே போயிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணும். 4 ஹவரு, 1 ஹவரு அண்ட் 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டே, அதாவது டே கேண்டில். ஒரு நாளில் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு அதில் இருக்க ஒரு கேண்டில் ஸ்டிக்கு மீன் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டே கேண்டிலு, வீக்லி கேண்டிலு, மந்த்லி கேண்டிலு, அதாவது அதில் இருக்க ஒரு கேண்டில் ஒரு மந்தில் அந்த நம்மளோட மார்க்கெட் எவ்வளோ வர மேலே போயிருக்கு எவ்வளோ வர கீழே போயிருக்குன்னு ஒரே ஒரு கேண்டில் வந்து மீன் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது. புரிகிற போலனா நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்துடலாம். இப்போ தெரியுதுங்களா, இதுதான் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, இதில் 1 மினிட்டு, 5 மினிட்டு, 1 ஹவரு, 4 ஹவரு, டே, வீக்லி, மந்த்லி, இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு. நாம் பார்க்குறது இந்த 5 மினிட்ஸ். அதாவது 5 மினிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்துப்போம். இது வந்து 961லேருந்து 945 வரை போயிருக்கு. நம்ம XAUUSலேயே பார்ப்போம், கோல்ட்லேயே பார்ப்போம். நமக்கு அதில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆல்ரெடி. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த மார்க்கெட்டுங்கனால. ஓகேங்களா, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு 5 மினிட்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஒரே ஒரு 5 மினிட்டில் மார்க்கெட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக மார்க்கெட்டு 5 மினிட்டில் இப்படி ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இதுதான் வந்து ஓப்பன், இங்கே தான் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் மேலே போயிட்டு 4355 வரை போயிட்டு ரிட்டன் கீழே வந்திருக்கு. கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு, 4330 வரை வந்துட்டு ரிட்டன் இங்கே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் கேண்டிலோட மூவ். இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட மீனிங்.
இந்த 5 மினிட்ஸில் இது வர போயிட்டு இது வர கீழே போயிட்டு திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்குங்கிறது தான் மீனிங். இதுதான் எல்லா கேண்டிலுக்கும். ஓகேங்களா? அதே போல் ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்ப்போம். அதாவது இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் இங்கே இருக்குது, இந்த கேண்டிலோட க்ளோஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக? அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கீழே 4341 வர கீழே வந்துட்டு ரிட்டர்ன் மார்க்கெட் மேலே போயிட்டு 4362 வர போயிட்டு திரும்ப க்ளோஸ் வந்து 4360-57 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கேண்டில்ஸ்டிக்கோட மீனிங் இது தான். அது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இது வர போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஒரு 5 மினிட்ஸில். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் அடுத்து அது எங்கே போதோ எங்கே வருதோ. இதுதான் கைஸ், இவ்வளோ தான். இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா இவ்வளோ தான் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸில். வேறு எதுவும் பெரிய விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட்டு அதான் சொன்ன போல் நாம் 1 மினிட் 5 மினிட் 15 மினிட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். அதாவது 15 மினிட்ஸில் மார்க்கெட் எதுலேருந்து எது வரை போயிட்டு வந்துருக்கணும். அதுவே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க 4 ஹவரில் ஒரு மார்க்கெட் எதுலேருந்து எது வரை போயிட்டு வந்திருக்குன்னு 4 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ பார்ப்பாங்க. இது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நாளில் நேற்றுக்கு பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட மொத்த மூவே $4384 $4220 வரை மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இதே போல் தான் ஒரு மாதத்தில் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ டாப் இருக்குது, எவ்வளோ கீழே வந்திருக்கு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கேண்டில் ஸ்டிக்கோட மீனிங்கும் இது தான், டைம் ஃப்ரேம்ஸும் மீனிங்கும் இது தான். ஓகேங்களா? இதை வச்சு தான் நாம் ட்ரேட் எடுக்கிறோம். 5 மினிட்ஸில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ இது மேலே போகலாம், அது கீழே வரலாம் அப்படின்னு நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இதில் வேறு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஜஸ்ட்டு இவ்வளோ தான் விஷயம், இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். ஈவினிங்காக ட்ரேட் எடுப்போம். ஒரு நல்ல ட்ரேடோட உங்களை மீட் பண்ணுறேன். பை கைஸ், see you.